ஹலோ பிஆர்டி, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே 4:20 டைமு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்னைக்கு டேயில் என்ன ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னாக்க, நம்ம லட்சுமிக்கு தண்ணி காட்டணும். ஃபஸ்ட்டு தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள எழுப்பிட்டு கொட்டாயில் இருக்காங்க, கொட்டாயிலிருந்து அவங்கள எழுப்பிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாலெல்லாம் கறக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு லட்சுமி எங்கே இருக்குதா படுத்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா நம்ம செல்ல குட்டி இருக்காங்களா, அழகா இருக்கா. உங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டணும். ஃபஸ்ட்டு காலையில் தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்கணும். ஓகேங்களா, இதுதான் இன்னைக்கு டேயில் நமக்கு ஃபஸ்ட் ஒர்க். ஓகே, பூசா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம. ச்சா ஸோ இப்போ வந்து பால் கறந்துடலாம். தண்ணி குடுப்பாட்டியாச்சு மாட்டுக்கு, இப்போ வந்து பால் கறந்துடலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்மளுக்கு பக்கெட்டு தண்ணி, கழுவிணும். நல்லா தொட்டு வந்து நல்லா கழுவிணும். பால் கறந்துட்டு என்ன மாட்டுங்களை வந்து கட்டியாச்சு. இதை பாருங்கள், கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு மாட்டுங்களுக்கு. ஒரு 7 மணி வரையும் ரெஸ்ட்டு தான். வீட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்பியாச்சு. டைம் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 7:04 டைமு. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் பஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம ரெகுலராக போகிற பஸ் கிடைக்குமான்னு தெரியல, ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. முடிஞ்ச வரையும் கொஞ்சம் வேகமாக நடக்கலாம், போய் பிடிச்சிடலாம். மேக்ஸிமம் வந்து பிடிச்சிடலாம் பஸ்ஸு. ஏன்னா இந்த பஸ்ஸு ஏறணும் அப்படின்னா வச்சுக்கலாம், டைரெக்டாக ஒசூர் இந்த டவுன் வண்டி ஏறலாம். டவுன் வண்டி ஏறிட்டோமா அப்படின்னா போயிட்டு கிருஷ்ணகிரிக்கு போகிறதுக்கே நம்மளுக்கு இங்கேருந்து ரவுண்டானாக்கு ஒரு பஸ்ஸு, அங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸு, 2 பஸ்ஸாக, அதுக்கப்புறம் ஒசூருக்கு ஒரு பஸ்ஸு, 3 பஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு இங்கேருந்து ஏறிட்டோம்னா டைரெக்டாக ஒசூர் போயிடலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்ட வந்துட்டோம், போயிட்டு இருக்கிறோம். 7:10 ஆயிடுச்சு நண்பா, 7:10 வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பஸ் அங்கே வர்றதை நான் பார்த்துட்டேன். ஸோ ரோடு கிராஸ் பண்ணியாச்சு, பஸ்ஸை நிறுத்திடுவோம். சந்தானம் பார்த்தீங்களா, கரெக்டாக வரோம் பஸ்ஸு. தெரியுதா உங்களுக்கு? நிறுத்தி கரெக்டாக ஒசூர் வந்து ரீச் ஆகிட்டோம். என்ன ஒரு சூப்பர் சீன் அப்படின்னாக்கா, சரியாக தூங்கிட்டோம். நம்ம தூங்கிட்டு பஸ்ஸு விட்டு எல்லாம் இறங்கிட்டு திரும்ப பஸ்ஸில் ஏறுறாங்க. எங்கே போகுதுன்னு பார்த்தா திரும்ப திருவண்ணாமலை போகுது. நம்மளை அப்படியே உட்கார வச்சு நம்மளை லாக் பண்ணிட்டாங்கப்பா. அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு, எப்பா வழி விடுங்கப்பா, நம்ம இறங்குறாதுன்னு அப்படின்ட்டு அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு இறங்கி நம்ம பஸ்ஸு எங்கே நின்று இந்த பஸ்ஸில் ஏறணும். ஓகே, பெங்களூர் வந்தாச்சு. ரைட் பஸ்ஸில் வந்துட்டோம். பெங்களூர் வந்துட்டோம். இப்போ தான் எப்போ கூட ரீச் ஆச்சு. எப்போ கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு 9:40 நாம்பாங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக ஒசூரில் 9 மணிக்கு ஏறணும். கரெக்டாக 40 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெங்களூர் எப்போ கூடி வந்துட்டோம். பரவாயில்ல, இப்போ அந்த டிராஃபிக் அப்படின்றது குறைஞ்சிருக்குது. அதனால தான் நம்ம 40 நிமிஷத்தில் வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. இந்த டிராஃபிக்கெல்லாம் இருந்ததுன்னா குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது தேவைப்படும். ஈவினிங்கில் பார்க்கலாம். Life is just a mukbang, bang, bang, bang.
லோ பிஆர்டி ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஒசூர் வந்தாச்சு. பஸ்ஸு வந்தாச்சு. நமக்கு கிருஷ்ணகிரி வண்டி ஆர்டினரி வண்டி வந்துருச்சு. ஏறிக்கலாம். சீட்டு இருக்கான்னு பார்த்தா காலியாக இருக்குது வண்டி. ஜாலி தான். ஃபுல்லாக காலி தான். ஃபுல்லாக இப்போதைக்கு காலியாக இருக்குது. மேபி ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஹலோ, கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டோம். சரியான தூக்கம். 8:52 ஆகுது. நம்ம கிருஷ்ணகிரி வந்தாச்சு. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு வருங்க. கிருஷ்ணகிரி மக்களே, இது கிருஷ்ணகிரி. யாரும் இல்லை. ஒரே ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்காங்க, அவ்வளோதான். 2 பேர் தான். ஒரு ஸ்டாப்பில் இறங்க போகிறோம். ஏன்னா பஸ்ஸு டிப்போக்கு போகுது, அதனால் யாரும் இல்லை. ஓகே, பஸ்ஸு டிப்போக்கு போகிறதுனால நம்ம 2 டிக்கெட்டு தான் இருக்கோம். முன்னாடி ஒரு லேடி இருக்காங்க, நாம் அவ்வளோதான். இப்போ ஸ்டாப் வந்துச்சு. இவங்க ஒரு ரவுண்டாக நாள் இறங்க வேண்டியது தான். தப்பணும் வேறு வண்டி வரும். பார்த்துறோம். முன்னாடி வந்து வச்சு பார்த்துறோம். சாமி, இந்த மாதிரி இடம் கிரிட்டிக்கலாக இருக்கா. பின்னாடி பைக்கில் வந்து அப்படியே நம்ம ஆளுங்க போயிடுவாங்க, பார்க்க மாட்டாங்க. ஸோ நாம் தான் கேர்ஃபுல்லாக இறங்கி நடந்து போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ரவுண்டானா. இதுதான் கிருஷ்ணகிரி ரவுண்டானா. தெரியாது, பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஏறுறதுக்கு நம்மளும் ரெடியாக இருப்போம். என்ன ஸ்பேர் வண்டியாக இருக்குது இன்றைக்கி. பஸ்ஸு மாற்றி விட்ருக்காங்க. ஸ்பேர் வண்டி, ரெகுலர் வண்டி கிடையாது, ஸ்பேர் வண்டி. ஏரியாச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஊர் இருக்கிற, நம்ம வில்லேஜ் இருக்கிற இது இடம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பாண்டிச்சேரி NH, திருவண்ணாமலை ரோடு, ஜெகதேவி நம்ம நேட்டிவ் நேமு. அங்கே போகிறதுக்கு இன்னொரு எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னாக்கா நைட் டைம் அப்படின்றதுனால ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு வந்து போயிடுவாங்க. அதே டே டைம் அப்படின்னாக்கா டே டைம் இருந்தாலும் கொஞ்சம் சேம் தான். கொஞ்சம் ½ எக்ஸாக்டாக சொல்ல முடியும். ஏன்னா அங்கங்கே ஸ்டாப் இருக்கு இல்லையா, அங்கே இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு சில ஸ்டாப்புங்களை யாரும் பேசஞ்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம நைட் டைமில் ஈஸியாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எவ்வளோ, 9:21. மேபி 9:40க்கு போயிடலான்னு தான் நினைக்கிறேன். 9:40க்கு நம்ம நேட்டிவ் வந்து போய் ரீச் ஆகிடுவோம். பார்ப்போம். நம்ம ஊர் தர்கா கரெக்டாக நம்ம ஊர் வந்தாச்சுங்க. 9:40க்கு வர்றதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம். மன்னிச்சிடுங்க, 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஓட்டிட்டாங்க. 9:42க்கு வந்து நம்ம ஊரை வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் நம்ம ஊர் ஜெகதேவி. பின்னாடி இருக்கிறது பாண்டிச்சேரி NH, பாண்டிச்சேரி மற்றும் திருவண்ணாமலை NH. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம வில்லேஜ் வந்து அமைஞ்சிருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ணோம், 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 7:15 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் நம்மளது ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்னது, மாட்டுக்கு குளித்து காட்டி தண்ணி காட்டி. இப்போ நம்மலாம் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில், இந்த டேவோட எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. மேலும் பல புதிய கண்டென்ட்டுகளை வந்து உருவாக்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100 டே சேலஞ்சாக இருக்குது நம்ம இந்த கண்டென்ட்டு. ஸோ ட்ராவல் கண்டென்ட்டு. ஸோ இனிமேல் நம்ம பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு டு கர்நாடகா நம்ம போயிட்டு இருக்கிறோம், வேலைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து 100 டேஸ் சேலஞ்சாக கண்டினியூவாக நம்மளால் எடுக்க முடியுதா அப்படின்றது தான் இந்த சேலஞ்சு. ஓகே, மீண்டும் அடுத்த நாள் வந்து பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.